இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ பார்க்கலாம். சிக்கன் கிரேவி. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றி பெரிய சீரகம் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் அந்த வெங்காயத்தை போட்டு அது ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் லைட் ப்ரௌன் கலரில் வந்து அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வச்சுக்கணும். அதையும் போட்டுக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் என்ன பார்த்தேன்னா அது வந்து தனியாக சிக்கன் 65க்கும் கிரேவிக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் கட்டிக்கினது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் சிக்கனை போடணும். நல்லா குலைவாக வந்ததுக்கப்புறம் நல்லா செமி கிரேவியை வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். நல்லா குலைவாக வர்ற வரைக்கும் வச்சுருந்து சிக்கனை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சிக்கனையும் நல்லா போட்டு நல்லா மொத்தம் எல்லாத்தையும் கிளறி விட்டதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூளும் வெறுமிளகாத்தூளும் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். அந்த வெறுமிளகாத்தூள் போடுறது இப்போ நான் எடுக்காமல் விட்டுட்டேன். போட்டுட்டு லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன பொடினா கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் இந்த பொடியும் போட்டு நான் மிக்சியில் நல்லா தண்ணிக்கு லைட்டாக அடிச்சிருக்கேன். பொடி வந்து கொஞ்சம் குறைன்னு இருக்கும். அதனால மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் கொஞ்சம் சாஃப்டாக அரைச்சிக்கிட்டு அதையும் போட்டு மிக்சிங் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கணும். இன்னும் நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக கொதிக்க விட்டுட்டு இது நமக்கு சூடான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கிரேவி மாதிரி இல்லாமல் குழம்பு மாதிரி இல்லாமல் செமி கிரேவி மாதிரி. இதுதான் ஃபைனல் பிக்கு பார்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருந்தால் ஸ்மூத்தாக இருந்தது சிக்கன் கிரேவி. இதுதான் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு உண்டான சாப்பாடு.